அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கும் நம்ம ஒரு 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மனிதர்கள் தன் வாழ்க்கையில் எவ்வளவு கதாபாத்திரங்களை மேற்கொள்கிறார்கள், ஏன் இந்த கதாபாத்திரங்களை எல்லாம் நாம் மாறி மாறி மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறோம், என்ன காரணத்திலாம் இப்படி நடக்குது, இது நமக்கு அவசியம்தானா அப்படின்ற பலதரப்பட்ட கேள்வியோடு இதை நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு மனிதர் இருக்கிறார். ஒரு மனிதர் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் பலவிதமான உறவினர்கள் இருப்பார்கள். தாய் தந்தையர் இருப்பார்கள், மனைவி இருப்பார்கள், மகன்கள் இருப்பார்கள், மாமன் மச்சான்கள் இருப்பார்கள், சித்தப்பா பெரியப்பா, இப்படி பலவிதமான உறவு முறைகள் நம் வாழ்க்கையில் இருப்பதுண்டு. இருந்தாலும் நாம் அனைவரிடமும் ஒரே மனநிலையில் ஒரே மாதிரி நம்மளால் நடந்து கொள்ள முடியுமா, இயலுமா அப்படின்னால் அது இயலாது அப்படின்னே சொல்லலாம். நாம் நம் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள முடியுமோ, எப்படி பேச முடியுமோ, அப்படிதான் நம் மனைவியிடம் ஒவ்வொரு கணவன்மார்களும் தன் மனைவியிடம் பேசுவார்கள், நடந்து கொள்வார்கள். அதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது, அப்படி தான் நடந்து கொள்வார்கள். ஒரு மகனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படிதான் ஒரு தந்தையோ தாயோ நடந்து கொள்வார். அவருக்கு தகுந்தாற் போல இவருடைய மனதின் தன்மையும் வார்த்தையின் தன்மையும் யதார்த்தமும் இருக்கும். அவருக்கென்று ஒரு முறை ஒரு கதாபாத்திரத்தில் நாம் வாழ வேண்டும். பிறகு தாய் தந்தையர்கள் இருக்காங்க. அவர்களிடம் ஒரு விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு விதமான ஒரு வழிமுறை, அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வதென்று ஒரு வழிமுறை பக்குவம் இருக்கிறது. அப்படிதான் அவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதைதான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கடமை என்று சொல்கிறோம். அதற்கும் ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையின் படிதான் நம் வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியும். அதுதான் ஒரு புத்திசாலித்தனமும் அறிவாளித்தனமுமாக இருக்கிறது. இப்பொழுது சமூகத்தில் போகிறோம். அந்த சமூகத்தில் நமக்கு பலவிதமான இடர்பாடுகள் இருக்குது. அந்த இடர்பாடுகளுக்கு தகுந்தாற் போல தான் நாம் வார்த்தையை பிரயோகிக்கணும். அவர்களுக்கு தகுந்தாற் போல் தான் அந்த இடத்துல நாம் நடந்து கொள்ளணும். அந்த சூழ்நிலை தான், அந்த வெளிப்புற கட்டமைப்பு தான் அதை முடிவு செய்யும். நாம் எப்படி பேசுவது, என்ன செய்வது என்பதை அந்த வெளிப்புற அந்த சூழ்நிலை தான் முடிவு செய்யும். இப்படி அந்த இடத்தில் ஒரு கதாபாத்திரமாக நாம் வாழ வேண்டும். அதற்கு பிறகு நண்பர்களிடம் நாம் பழகுகிறோம். பலவிதமான நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த நண்பரில் சில கெட்ட நண்பர்களும் இருக்கிறார்கள். அந்த கெட்ட நண்பர்களுக்கு தகுந்தவாறு நாம் அவர்கள் வழியில் செல்லாமல், வார்த்தை அளவில் எந்த அளவுக்கு அவர்கள் கூட நம்மளால் பயணிக்க முடியுமோ வார்த்தை அளவில் பயணித்துவிட்டு பேசிவிட்டு நாம் வந்துவிடணும். இப்போ அவருக்கென்று ஒரு கதாபாத்திரத்தில் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் அவர்களுக்கு தகுந்தாற்போல் நாம் அந்த எண்ணங்களையும்
அந்த புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த வேண்டும். அவர்களிடம் ஒரு கதாபாத்திரத்தில் வாழ வேண்டும், நாம் பேச வேண்டும். இப்படி நண்பர்களிடம் பலவிதமான கதாபாத்திரங்கள் இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஒரு மனிதர் வேலையாட்களாகவும் இருப்பார், அடிமட்ட ஒரு பியூனாகவும் இருப்பார், ஒரு பணியாளராகவும் இருப்பார், கிளர்க்காகவும் இருப்பார், ஒரு மேனேஜராகவும் இருப்பார். இப்போ பியூனாக இருந்தால் அந்த பியூனுக்கு தகுந்தாற்போல் கதாபாத்திரத்தில் நாம் வாழ்ந்தாக வேண்டும். ஒரு கிளர்க்காக இருந்தால் கிளர்க் என்ற கதாபாத்திரத்தில் நாம் வாழ்ந்தாக வேண்டும். ஒரு டீ பாயாக இருந்தால் அந்த டீ பாய்க்கென்று ஒரு கதாபாத்திரம் இருக்குது, அதற்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும். இப்போ ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் எப்படி நடந்துக்கணுமோ அதே போல் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மேனேஜர் நடந்து கொள்ளும் அவர் கிளர்க்கு மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா அங்கே அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா, எல்லார்களையும் கட்டி காக்கக்கூடிய, எல்லாரிடமும் நயந்து பேசி வேலை வாங்கக்கூடிய அந்த திறன் இருக்கு இல்லையா, அந்த திறன் இல்லாமல் போய்விடும். நம்ம ஒரு கிளர்க்கு மாதிரி அங்கே பணியில் இருந்தோன்னா அதட்டுற நேரத்தில் அதட்டணும், கொஞ்சம் கடுமையாக சொல்லி நம்ம வேலை வாங்குகிற நேரத்தில் வேலை செய்யாதவங்கள்ட்ட வாங்கிக்கணும். இல்லை சில பேர் அன்பாக தான் பேசினா வேலை செய்வாங்கன்னா அன்பாக பேசி வேலை வாங்கிக்கணும். அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு கதாபாத்திரமாக நாம் அந்த அலுவலகத்தில் மாற வேண்டும். இப்படி அந்த நாம் பணி செய்யும் அந்த அலுவலகத்தில் பலவிதமான கதாபாத்திரங்களில் நாம் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இப்பொழுது இந்த கதாபாத்திரங்களில் இருந்து நாம் வேறு ஒரு கதாபாத்திரமாக மாறி அவர்களிடம் பேசினோமானாலும் பழகினோமானாலும் அதற்கு ஆபத்து வந்துவிடும். அதனால் பலவிதமான பிரச்சனைகள் வந்துவிடும். இப்போ ஒரு சில பேர் ஆசிரியர்களாக இருப்பார்கள், இல்லை லெக்சரர்களாக இருப்பார்கள். அவர் வீட்டில் அவர் மகன் இருப்பார், அவரும் அந்த காலேஜில் படிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த காலேஜில் அவர் இருக்கும் பொழுது எப்படி இருப்பார் என்றால் அந்த காலேஜில் லெக்சரராக இருப்பார். அங்கே அவர் மகனாக நடந்து கொள்ள இயலாது. ஏனென்றால் நம் வீடுகளில் பார்த்திங்கன்னா நம்மை குழந்தை நம் பிள்ளை என்ற விதத்தில் நாம் என்ன செய்வோம் என்று கேட்டீர்களேயானால் நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தோம். அவர்களை சில பேர் செல்லமாக வைத்திருப்பதும் ஒரு வழக்கமாக இருக்கிறது, சில பேர் கண்டிப்பாக இருப்பதும் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரு கல்லூரியிலோ ஒரு பள்ளிக்கூடங்களிலோ கண்டிப்பு இல்லாமல் இருப்பது என்பது சரியான நிலையில் இருக்காது. இப்போ அங்கு சென்று விட்டால் அவர் தந்தையாக இருந்தாலும் அங்கே குருநாதராக ஒரு லெக்சரராக தான் அவர் அந்த கதாபாத்திரத்தை தான் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரே வீட்டுக்கு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் அப்பா கதாபாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி தான் இருக்க வேண்டும். அவர் அதிலிருந்து மாறி இருந்தால் இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த பிள்ளைகள், அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அட்வான்ஸாக எடுத்துப்பாங்க. அவர்களுடைய தன்மைக்கேற்றவாறு நம்மளை வழிநடத்த பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அனுபவம் இருக்குமானா இருக்காது. அதனால் பெரியவர்கள், தந்தையர்கள், தாய் சொல்வதை கேட்டு அவர்கள் அதன் வழி நடப்பது தான் உத்தமமாக இருக்கும். ஏனென்றால் இவர்களுக்கு தான் அனுபவம் இருக்கும். ஆனால் எல்லோருமே தன் இஷ்டத்திற்கு நடந்து கொள்வதற்கு தான் விருப்பம் அதிகமாக இருக்கும் என்பதை எல்லா சித்தர்களும் ஞானிகளும் உணர்ந்தது தான். ஆனால் அப்படி இருந்தால் அது சரியாக இருக்காது.
எல்லோர் மனிதனிடமும் இந்த மனம் தறிக்கட்டு தான் ஓடும். அதை எப்பப்போ பிடிச்சு இழுக்கணும், எப்பப்போ அதை சீராக ஓட்டணும், எப்பப்பெல்லாம் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து வேகமாக அனுப்பணும் அப்படின்றது அந்த குதிரையை வழி நடத்துபவர்களுக்கு தான் தெரியும். அந்த குதிரையை, இந்த மனம் என்ற குதிரையை சரியாக வழி நடத்துபவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கனால், சரியாக வழி நடத்துபவர்கள் மகான்களும் சித்தர்களும். ஏனால் அதை சார்ந்த அனுபவங்கள் அவர்களுக்கு தான் அதிகம். இப்போ இந்த அனுபவசாலிகளாலேயே அதை சரியாக செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தந்தை என்பவர் அவர் ஒரு குருவாக இருக்கிற நேரத்தில் குருவாக தான் இருந்து ஆக வேண்டும். மகனாக இருக்கும் இடத்தில் மகனாக தான் இருந்து ஆக வேண்டும். எல்லா தந்தையும் தன் மகனிடம் கண்டிப்பாக இருப்பது வழக்கமான ஒன்று தான். என்னதான் அவரிடம் அளவு கடந்த அன்பு இருந்தாலும் அந்த மகன்கள் அந்த கண்டிப்பு இல்லை என்றால் அவர் அதை அந்த மனதை பயன்படுத்தி கொள்வார். அவர் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அதை அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொள்வார். அப்படிதான் ஒரு தந்தை என்பவர் மகனிடம் கண்டிப்பாக தான் இருக்க வேண்டும். ஒரு தாய் என்பவர்கள் மகனிடம் அன்பாக இருப்பார். அந்த கண்டிப்பு இருந்தால்தான் மகன் மகனாக வளருவார். ஒரு தாய் என்பவர் அன்பாக தான் இருப்பார், அவர் கண்டிக்க மாட்டார். ஒரு எப்போதும் அன்பு மயமானவள் தான். ஆனால் அந்த வீட்டில் தந்தை இல்லை என்றால் அந்த 2 கதாபாத்திரமாகவும் ஒரு தாய் வாழ வேண்டும் அந்த வீட்டில். அப்பொழுது அந்த மகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தாத்தா பாட்டிகள் இருப்பார்கள். அந்த தாத்தா பாட்டிகள் என்ன செய்வார்கள்? மிக மிக செல்லம் கொடுப்பார்கள். அவர்களுடைய கதாபாத்திரம் வேறு மாதிரி மாறிடும். ஆனால் அந்த தாத்தா பாட்டிகள் தன் மகனிடம் எப்படி நடந்து கொள்வார் என்றால் கண்டிப்பாக நடந்து கொள்வார், மிக கண்டிப்பாக நடந்து கொள்வார். தன் மகன் நாம் அன்பு செலுத்தினால் அவன் தவறான பாதையில் சென்று விடப் போகிறான். அன்பு செலுத்தினால் தவறான பாதையில் செல்ல மாட்டார்கள். அவர்களை கண்டிக்க தவறினால் அவர்கள் அவர்கள் விருப்பத்திற்கு அந்த நண்பர் கூட்டத்தில் சிக்கி அவர்கள் நடப்பது என்பது வழக்கமாகவே உள்ளது. அதை நாம் செய்தித்தாளெலாம் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அப்போ ஒரு மனிதன் எத்தனை கதாபாத்திரங்களில் தன்னை தயாரிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் வாழ்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் ஒரு நேர்மையாக ஒரு நியாயமாக நடந்து கொள்ளும் ஒரு மனிதரை பற்றிய நியாயமான விஷயங்கள். ஆனால் இதிலிருந்து சற்று விலகி அநியாயமாக நடந்து கொள்ளும், உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ளும், தீய வழியில் நடந்து கொள்ளும் தந்தையர்கள், தாத்தாக்கள், சமூகங்கள், வாத்தியார்கள், மற்ற சமுதாயத்தில் பல அலுவலகங்களில் பணிபுரியும் அதிகாரிகள், இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் அந்த உண்மைக்கு புறம்பாகவும் நீதிக்கு புறம்பாகவும் நடந்து கொள்ளும் கதாபாத்திரங்கள் நிறையாக இருக்குது. அதாவது நாம் சொல்லும் ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி என்று பயன்படுத்துவோம். அப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து நாம் நம்மளை ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம அவர்களை கையாள வேண்டும். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படி என்றால், தீயவர்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, முன்னாடி போனால் கடிப்பாங்க, பின்னாடி போனால் உதப்பான் கழுத போல். அப்போ 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி அவனுக்கு தகுந்தார் போல் நம்ம புத்திசாலித்தனமாக அவனிடம் இருந்து
ஒட்டியும் விலகியும் வாழ வேண்டும். இப்படி இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட பலவிதமான சிக்கல்களை ஒவ்வொரு மனிதனும் இங்கு கையாளுகிறான். இவன் மிகப்பெரிய புத்திசாலி, தைரியசாலியாகவே ஒவ்வொரு மனிதனும் இங்கு வாழ்கிறான். அதிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதன் மிகவும் சில நேரங்களில் அதை சமாளித்தும் சில நேரங்களில் சங்கடப்பட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் மிக மிக சிக்கலான ஒரு சூழ்நிலையை சந்தித்து விடுகிறான். இதற்கெல்லாம் அடிப்படையில் என்ன காரணம் என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தோமானால், இந்த சமூகத்தில் இருக்கும் ஒரு சரியில்லாத நபர்களால் தான் இங்கு இது மாதிரியான சங்கடங்கள் நடக்கிறது. நல்ல மனிதர்களால் இங்கு எந்த விதமான இடையூறும் யாருக்கும் நடக்கவில்லை. அவர்கள் எல்லாம் அமைதியாகவும் தனிவாகவும் பணிவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு தவறி கால் பட்டு விட்டதென்றால், ஐயா மன்னிச்சுக்குங்க அப்படின்னு கேட்குறது உண்டு. யார் இடித்தாலும். ஆனால் இப்போலாம் பார்த்து போக மாட்டியா அப்படின்னு கேட்குற வழக்கம் உருவாயிடுச்சு. இப்போ பார்த்து போக மாட்டியா அப்படின்ற அந்த கேட்குற கூட்டத்தினால தான் இங்கு இந்த சமூகத்தில் பலவிதமான சிக்கல்கள் இருக்குது. ஆனால் பணிந்து போகும் நபர்களால், உண்மையின் வழியில் நடக்கும் நபர்களால், உண்மையாக வாழும் நபர்களால் இந்த உலகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போ பணிந்து போகாத இந்த நபரை பணிந்து பேசுவதற்காகவும் பணிந்து வர வைப்பதற்காகவும் நாம் அவரிடம் சில வழிமுறைகளை அவரிடம் ஆராய்ந்து கையாள வேண்டும். அதுதான் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு வகையான முறையில் சொல்லுவாங்க. அதை மாதிரி அவர்களை அழைத்து பேச வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதர்களிடமே அவர்கள் பழகியிருப்பார்கள். அவர்கள் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்வதில்லை. சில நேரங்களில் யாராக இருந்தாலும் தனக்கென்று ஒரு வியாதி வந்துவிட்டால், நிர்பந்தத்தில் மருத்துவமனையில் படுத்துவிட்டால் அடங்கிதான் ஆக வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. டாக்டராகவே இருந்தாலும் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால் அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிதான் ஆக வேண்டும். யாராக இருந்தாலும் இந்த இயற்கை நியதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் நாம் வாழ வேண்டும். இப்படிதான் இந்த மனிதர் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர் கூட்டத்தினால் மனிதர்களுக்கு பலவிதமான இடையூறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் பலவிதமான கதாபாத்திரங்களை ஏற்று ரொம்ப சிரமப்படுகிறான் என்பது தான் உண்மையாக இருக்குது. உலகத்தில் எல்லாம் சொல்வதுண்டு. என்ன அப்படின்னால், சிவாஜி மிகப்பெரிய ஒரு ஆக்டர். அவர் அவ்வளோ அழகாக நடிப்பார். அவர் அவ்வளோ சிறப்பாக நடிப்பார், தத்துரூபமாக நடிப்பார். எம்ஜிஆர் அவர் ஒரு கதாபாத்திரமாக வாழ்வார். இந்த காதல் காட்சிகளெல்லாம் அவர் சிறப்பாக நடிப்பார். நாகேஷ் நகைச்சுவையில் மிக சிறப்பானவர். நம்பியார் வில்லத்தனத்தில் சிறப்பானவர். கமல் இப்படி நடிப்பார், ரஜினி இப்படி நடிப்பார் அப்படின்னு பலவிதமான கதாபாத்திரங்களை நாம் சொல்வதுண்டு. ஆனால் இங்கு ஒவ்வொரு மனிதனும் ஒரு நடிகனாக தான் வாழ்கின்றான். தம் மனைவியிடம், தம் தாய் தந்தையர், மகன், சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக வாழும்பொழுது இவன் எவ்வளவு பெரிய நடிகனாக வாழ்கின்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காதலர்கள் சில நேரங்களில் மாறி மாறி பொய் சொல்லும்போது அவர்கள் எவ்வளோ தத்துரூபமாக நடிப்பார்கள் என்பதை நாம் சில நேரங்களில் சில படத்தில் எல்லாம் பார்ப்பதுண்டு. அதேபோல் இப்படிப்பட்ட பல கதாபாத்திரங்களை தன்னுள் அடக்கியிருக்கும் மனிதன் எப்படி இருந்தாலும் சரி, எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த நம்பியார் என்ற கதாபாத்திரம், இந்த வில்லன்ற கதாபாத்திரம் நமக்குள் வராமல் நம்மளை
நல்லவர்களாக வாழ்வதற்கான அந்த பயிற்சியும் முயற்சியும் இல்லை அந்த இயல்புத்தன்மையும் தானாகவே அமைய வேண்டும். அப்படி நம்ம சரியில்லாத நபர்களாக இருந்தாலும் நம் சரியான நபராக மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றம் என்பதே இந்த உலகத்தில் மாறாதது. எது வேண்டுமானாலும் நாம் நினைத்தால் மாற்றிவிடலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த மனிதன் என்பவன் தன் குணத்தை எப்போதும் மாற்றிக்கொள்வதில்லை. அந்த மாற்றிக்கொள்ளாத மனிதன் எப்பொழுதும் மேல்நிலைக்கு செல்வதில்லை. தன்னை மாற்றிக்கொள்ளும் மனிதன்தான் தன் நிலையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு செல்கிறான் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அளவில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளரையும் ஒரு எம்ஜிஆர் இருக்கிறார், ஒரு நம்பியார் இருக்கிறார், ஒரு நாகேஷ் இருக்கிறார், ஒரு சிவாஜி இருக்கிறார். இப்படி குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நிறையாக இருக்கிறது. ஒரு வில்லன், ஒரு நரி, குள்ள நரி, ஒரு புலி, சிங்கம், இப்படி பலவிதமான கதாபாத்திரங்கள் ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம்தான் இந்த மனிதன் அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மனிதன் எவ்வளவு திறமை படைத்தவனாக இருக்கிறான். இந்த திறமைகளை எல்லாம் நான் நல்லவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்தது, இந்த ஆன்மீகம் என்பது இன்றளவில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றளவில் இந்த ஆன்மீகம் என்பது வியாபார யுக்தியாகவே இருக்கிறது. ஆன்மீகம் என்பது ஆன்மீகமாக இல்லை. ஆன்மீகம் என்று சொல்கிறார்கள். ஆன்மீகம்னா என்ன? ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஆன்மீகம் என்பது தன்னைத்தான் உணருதல், நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு தன் ஜீவனை ஒரு சரியான சூழ்நிலையில் சீர்படுத்தி கொண்டு ஒரே நேர்கோட்டில் தன் ஜீவனை கொண்டு வந்து நம் புருவ மத்திக்கு மேலே அந்த இறைநிலையை தரிசிப்பது தான் ஆன்மீகம். புறத்தில் எங்காவது அந்த இறைநிலையை, அந்த இறைவனை தரிசிக்க முடியுமா அப்படின்னால் தரிசிக்க இயலாது என்பது தான் உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கி நான் ஒரு காணொளி பார்த்தேன். இந்த ஆன்மீகத்தை ஒரு வியாபாரமாக, இந்த காணொளிகளை, ஆன்மீகம் சார்ந்த காணொளிகளை போடுவதே வியாபார யுக்திகளுக்காக தான். நான் கைலாயத்திற்கு அழைத்து செல்கிறேன், நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பேரை நாங்கள் வருஷம் வருஷம் ஆட்சிட்டு போயிட்டுருக்கோம், கைலாயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஆட்சிட்டு போகுது. பல பேர் ஆட்சிட்டு போகிறாங்க. இப்போ இதை மாதிரி ஆட்சிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் எவ்வளவு லாபம் கிடைக்கும்? சரி, அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அது அவர்களுடைய உழைப்பை மீறிய பணங்கள் எல்லாம். ஏனென்றால் அவர்களுடைய தன்மையை பொறுத்து தான் அவர்களிடம் பணம் இருக்குது. இப்போ ஒரு குருநாதர், மிகப்பெரிய ஒரு யோகா குரு ஆட்சிட்டு போகிறாருன்னா அவர் 5 லட்ச ரூபா பணம் கட்ட சொல்லுவார் இந்த கைலாஷ் காய்ச்சிட்டு போகிறதுக்கு. ஒரு சாதாரண ஆள் இருக்கார், அவர் 1 லட்ச ரூபா பணம் கட்ட சொல்லுவார். இப்படி அந்த குருநாதர், அந்த ஆளை பொறுத்து இருக்குது அந்த பணம். இப்படி ஒரு பிஸ்னஸ் நடக்குது. இந்த ஆன்மீகம் என்பது வியாபாரமாக இருக்கிறது என்பதை தான் இங்கே நாம் குறிப்பிட விரும்புகிறோம். எப்படி வியாபாரமாக இருந்தாலும் இந்த ஆன்மீகம் என்பது உண்மையாக இருக்கா, பொய்யாக இருக்கிறதா அப்படின்னு நாம் பகுத்து பார்க்கும் பொழுது அங்கே ஆன்மீகம் பொய்யாக இருக்குது. கடவுள் யார் என்று இவர்களால் சொல்ல முடியுமா? கடவுளை காண்பிக்க முடியுமா? ஆனால் வாய்க்கூசாமல் இவர் பொய் சொல்கிறார்கள். நீங்கள் கைலாயத்திற்கு வாருங்கள், உங்களை இறைவனை நான் தரிசிக்க வைக்கிறேன், அந்த சிவபெருமானை தரிசிக்கலாம். கைலாயத்தில் குடிக்கொண்டு இருக்கிறாராம். அப்போ இந்திய நாட்டில் கைலாயத்தில் குடிக்கொண்டு இருக்கிறாரு,
அப்போ அமெரிக்கா நாட்டில் எங்கே குடியிருக்கிறார்? ஜீவன் எல்லாருக்குள்ளேயும் தானே குடியிருக்கணும். ஒரே இடத்துல குடியிருந்தாருன்னா அவரை எந்தெந்த பகுதியிலேயும் தேடி ஒரே இடத்துக்கு தான் வருவாங்களா? திருமூலர் சொன்ன மாதிரி சிவனும் ஜீவனும் இரண்டு என்பார் அறிவிலார். இவர்களெல்லாம் திருமூலர் பாட்டெல்லாம் படித்ததே இல்லையா? இவர்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும். இது எல்லாம் ஒரு வியாபார யுக்தி. கைலாயத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இறை தரிசனம் செய்யலாம். நீங்கள் பிற்காலத்தில் மோட்சம் அடைவீர்கள். நீங்கள் மோட்சத்திற்கு செல்லலாம். நீங்கள் இறைவனை ஒருமுறை இந்த பயணத்தில் தரிசித்தீர்களேயானால் நீங்கள் அதுக்கப்புறம் செத்துட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு நான் விசா கொடுத்துருவேன். ஏன்னா அந்த கடவுளோட புரோக்கர் தான் நான் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிற ஒரு மனிதர்கள்லாம் இருக்காங்க. இது இந்த புரோக்கர்கள் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஒரு சுவைக்காக நான் குறிப்பிட்டேன். ஏன் அப்படின்னால் அதை மாதிரி ஒரு பொய் கதைகளை எல்லாம் கூறி சொல்வது உண்டு. இப்படி கைலாயத்திற்கு சென்று அந்த பனிலிங்கத்தை தரிசித்தாலோ அங்கே இருக்கிற கற்சிலையை தரிசித்தாலோ உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். டெய்லி பார்ப்பான். அந்த பனிலிங்கம்லாம் எப்போ இருக்கோ அந்த பூசாரி அவனுக்கே மோட்சம் கிடைக்காது. அப்போ இந்த கைலாயத்திற்கு சென்றால் மோட்சம் கிடைக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது உண்மை. அது புறத்தில் அல்ல, அகத்தில் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கைலாயம் எங்கு இருக்குது என்றால் பூர்வ மத்தியத்திற்கு மேலே இருக்கிறது. அந்த கைலாயத்தில் இந்த ஜீவன் சென்றால் இந்த ஜீவன் அதற்குரிய தகுதியான விஷயங்களை எல்லாம் செய்து அது ஜீவனாக சென்றால் இந்த மனமாகப்பட்ட மனிதனாக செல்லக்கூடாது. அதை கடந்த நிலையில் ஜீவனாக அந்த கைலாயத்திற்கு சென்றால் அங்கு இறைவனை தரிசிக்கலாம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அந்த இறைவனை தரிசித்து விட்டால் அதற்கப்புறம்தான் உங்களுக்கு மோட்சங்கிறது கிடைக்கும். இதையெல்லாம் ஒரு தத்துவமாக குறிப்பிட்டால் இதை பயன்படுத்தி கொண்டு வியாபார யுக்திக்காக இதமெல்லாம் பொய்க்கதைகளை கூறி இப்படி பொய்க்கட்டு கதைகளை கூறியே இந்த ஆன்மீகத்தை ஒன்றுமில்லாத முட்டாளாக இந்த மனித கூட்டத்தை இந்த ஆன்மீகவாதிகள் என்ற போலி நபர்கள் எல்லாம் இந்த ஆன்மீகத்தை சீர்குலைத்திருக்கிறார்கள் என்பதான் உண்மையாக இருக்கிறது. இந்த பனிலிங்கத்தையோ இந்த கைலாயத்திற்கோ போனவர்கள் கோடான கோடி பேர். சில பேர் அந்த கைலாயத்திற்கு போகும்போதே இறந்துருவான். போயிட்டு திரும்பி வர முடியாமல் ஏகப்பட்ட பேர் இறந்துருக்கான். வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனவன். நான் சபரிமலை கோயிலுக்கு போவேன்பா. போயிட்டு என்னை ஐயப்பன் காப்பாற்றுவாரும்பா. அந்த வேனை அப்படியே தலை குப்புற கவிழ்ந்து 18 பேரும் அப்படியே சாவான். அப்போ இந்த படத்துலலாம் சினிமாவெலாம் காமிக்கிற மாதிரி ஐயப்பன் அப்படியே கையை கொடுத்து தூக்குறது, இல்லை அந்த வழியாக போகாதீங்க ஆக்சிடெண்ட் ஆகிடும் தடுக்கிறது, இதெல்லாம் சினிமாவில் கற்பனை கதைகள். கற்பனையில் தான் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் சொல்வதும் நீங்கள் செய்வதும் கற்பனையாக தான் இருக்கும். நிதர்சனமான உண்மை எப்படி இருக்குன்னா அது யதார்த்தமாக அந்த இயற்கையின் வழியில் தான் அது நடக்கும். அப்போ இப்படியெல்லாம் தான் நடந்திருக்கு. ஆனால் இதை இறைவனை தரிசிக்கலாம் என்ற ஒரு உத்தரவாதத்தை எப்படி தருகிறீர்கள்? மகான்களே சித்தர்களே தருவதில்லை. அது அவரவர்களுடைய தன்மையை பொறுத்தது என்று கூறியிருக்கிறார்கள். அவரவர்களுடைய உழைப்பை பொறுத்தது. எல்லோரும் இறைவனை தரிசித்து விடலாம் என்றால் இங்கே இவ்வளோ மகான்கள் இவ்வளோ சிரமப்படணும்னு அவசியமே இல்லையே. இதையெல்லாம் வியாபார யுக்தி என்று சொல்லாமல் என்ன சொல்வது? அது மட்டுமல்லாமல் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவிட்டோம். என்ன அப்படின்னா, இந்த கோயில்கள்லாம் இருக்குது, இந்த கோயிலெலாம் கட்டமைத்திருக்காங்க. இது எதோட அடிப்படையில் கட்டமைத்திருக்கிறார்கள் அப்படின்னால் பொதுமக்களுடைய அடிப்படையில் தான் இவைகள் எல்லாம் கட்டமைத்திருக்கிறது. இந்த உலகம்
இந்த மக்களின் வரிப்பணத்தில் தான் ஒவ்வொரு நாடும் இயங்கி கொண்டு இருக்குது. மக்கள் யாரும் வரிப்பணமே கட்டவில்லை, மக்கள் யாரும் வேலைக்கே செய்யலை, அவனும் எதையும் பயன்படுத்தலை. அவரவர்களுக்கு தேவையான உணவை அவரவர்களே தயாரித்து அவரவர்களே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தனக்கு தேவையான எல்லாத்தையும் தற்சார்பு கொள்கைக்கு வந்து நாம் வாகனத்தை பயன்படுத்துவதில்லை, எந்த விதமான ஆடம்பரத்தையும் நகையை பயன்படுத்தவில்லை, உணவு மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன் என்று ஒரு மனிதன் விட்டால் இந்த அரசாங்கமே கதிகலங்கி போய்விடும். நீங்கள் அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதனில் அதிக வரி கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவான், கடுமையாக வரி போட ஆரம்பிச்சிடுவான், நம்மளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிடுவோம். ஆனால் ஒரு மனிதன் அமைதியாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அந்த முறைதான் உங்களுக்கு சரியான முறையாக அமையும். இந்த சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த ஒரு அரசாங்கமும் உங்களை அனுமதிக்காது. ஏனென்றால் அவர்களெல்லாம் இன்னொருவரோட பிடியில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ என்ன அப்படின்னால், ஒரு முதலை இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு திமிங்கலம் இருக்குது. திமிங்கலம் என்ன பண்ணும், இன்னொரு மீனை சாப்பிட்டுடும், அதோட வயிற்றுக்குள்ளே இது போயிடும். இந்த திமிங்கலத்தை இன்னொருத்தவன் பிடிச்சிருவான், அதை அவன் கூறாக போட்டுருவான், அது மனிதனுக்குள்ளே வந்துடும். அப்புறம் மனிதனோட கழிவு, அப்புறம் இப்படியே இந்த உணவு சங்கிலிமே சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதே போல் தான் ஒருத்தவனோட விஷயத்தை இன்னொருத்தன் முழுங்குவான். அப்போ எல்லாத்தையும் ஒருத்தவங்களாம் முழுங்கி கடைசியில் முழுங்குற ஒரு ஆள் இந்த அரசாங்கம். அப்போ நம்ம தற்சார்பு கொள்கைக்கு அதிகபட்சமாக மாற வேண்டும். யாராவது எப்படியாவது போகட்டும், நம்மளையாவது நம்ம சீர்படுத்தி கொள்ளணும். இப்படி இந்த மனிதர்கள் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறார்கள். இந்த மனிதனோட வரிப்பணம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. அப்போ இந்த கோவிலையும் எது நிர்ணயிக்குது, நீங்கள் போடுற உண்டியலில் போடுற காசு, நீங்கள் கொடுக்குற நன்கொடை தான் நிர்ணயிக்குது. நீங்கள் யாரும் 2 வருஷத்துக்கு நான் எந்த விதமான நன்கொடையும் கோயிலுக்கு கொடுக்க மாட்டேன், ஒரு காசு கூட உண்டியலில் போட மாட்டேன், இறைவன் என்னை காப்பாற்றுறாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. இருக்கிற கோயிலெல்லாம் பூட்டிட்டு அவனும் வேறு வேலைக்கு போயிடுவான். இந்த கோயில்கள் எல்லாம் இருக்காது, அதெல்லாம் தொழிற்சாலையாக மாறிவிடும். ஏனென்றால் அதில் வருமானம் இல்லை, அரசாங்கத்திற்கு வருமானம் இல்லை. அறநிலைத்துறையை இழுத்து பூட்டி விடுவார்கள். அறநிலைத்துறை சொத்துன்னு எதையும் வைத்திருக்க முடியாது. அவர்களால் விவசாயம் பண்ணிலாம் சாப்பிட முடியாது. இப்போ எல்லாம் உணவு பஞ்சன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அப்போ தான் தெரியும் இந்த வேலை செய்யாதவன்லாம் அப்போ எந்த நிலைக்கு போக போகிறான் அப்படின்னு. அப்போ பழங்காலம் மாதிரி அடிமை கூட்டம் வந்துடும். அப்புறம் பழங்காலம் மாதிரி அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆளுங்களை வச்சு, விவசாய கூலிங்களை வச்சு அவங்களுக்கு அநியாயம் பண்ணி, பல அநியாயங்களுக்கு அப்புறம் இந்த மனித கூட்டம் இப்படி ஒரு சில சலுகைகள் கிடைத்திருக்கு இல்லையா, இந்த சலுகைகள் எல்லாம் அந்த பழங்காலத்துக்கே போயிடும். அப்புறம் இப்படி தான் ஒரு கட்டமைப்பில் இந்த உலக அரசியல் எல்லாம் இருக்குது. இதிலிருந்து வெளிவருவது என்பது மிக மிக கடினம். ஆனால் இதிலிருந்து வெளிவர வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இந்த சமரச சன்மார்க்கம் உலகம் முழுக்க பரவணும், சமரசம் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த மகான்களுடைய எண்ணிக்கைகள் இங்கு நிறையா ஆகணும். இவர்களுடைய எண்ணிக்கை நிறையா ஆனாதான் இதெல்லாம் சாத்தியம். நீங்கள் ஒரு மகானை மகான் என்றோ சித்தர் என்றோ எப்பொழுது ஏற்றுக்கொள்வீர்கள்? அவர் கொஞ்சம் மேஜிக்கை கற்றுக்கணும். மேஜிக்கை கற்றுக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் மேஜிக்கு செஞ்சு காமிக்கணும். வாயில் லிங்கத்தை முழுங்கிட்டு திரும்பி எடுத்து உங்கள் கையில் கொடுக்கணும். இந்த கெண்டையில் இந்த விபூதி
உருண்டை இலை உருட்டி உள்ளாரை வைத்து கொண்டு அதை உங்களுக்கு தெரியாமல் எடுத்து நசுக்கி உங்களிடம் கொடுக்க வேண்டும். விபூதியை நான் இறைவன்கிட்டேருந்து வர வச்சேன்னு கொடுக்கணும். இதை மாதிரி சில விதமான மேஜிக்லாம் பண்ணி காமிச்சு உங்களுக்கு காட்டணும் அப்படின்னால் அந்த இடத்தில் கூட்டம் குமியும். நன்கொடைகளை அள்ளி கொட்டுவீங்க. அதை அவன் பயன்படுத்திப்பான். யார்? அந்த மேஜிக் மேன். அவன் மகானா அப்படின்னா மகான் இல்லை, அவன் ஒரு மேஜிக் மேன். சரி, மகான்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னா யதார்த்தமாக இருப்பார், எளிமையாக இருப்பார். அவர் மேஜிக்லாம் பண்ண மாட்டார். அவர் மேஜிக் பண்ணால் அவர்களுடைய சித்துகள்லாம் போயிடும். அந்த சித்துகள் அந்த மாதிரி மேஜிக் பண்ணக்குள்ள அவர் மேல்நிலை அடைவதற்கு அதுவே சிக்கலாக இருக்கும். இப்போ சில நேரங்களில் கருணையாக ஒரு கருணையின் வடிவத்தில் இருக்கும் பொழுது தயவு காரணமாக சில நன்மைகளை மக்களுக்கு செய்வது வழக்கம். ஆனால் எந்த நேரம் பார்த்தாலும் அவங்களுக்கு செம்பை தங்கமாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னால் அது நடக்காது. ஏனென்றால் இந்த இயற்கைக்கென்று ஒரு நியதி இருக்கிறது. அந்த இயற்கை நியதியை மீறி மகானாலும் வாழ இயலாது, கடவுளாலையும் வாழ இயலாது. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த இயற்கையை மீறியும் அவர்களால் வாழ முடியும், இறைவனாலும் வாழ முடியும். ஆனால் அவர்கள் உட்பட்டே வாழ்வதற்கு அவர்கள் முற்படுவார்கள். ஏதோ ஒரு சில நேரங்களில் பல லட்சம் கோடி ஒரு பேரில் ஒருத்தவங்களுக்காக 2 பேருக்காக அவங்க அந்த இயற்கையோட நியதியை இவரும் மாற்றுவார், அவரும் மாற்றுவார். அதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கும். அப்படி தான் இருக்குது. எல்லாருக்காகவும் எல்லாம் செஞ்சிட மாட்டார். எனக்காக இறைவன் எல்லாம் செஞ்சிருவார் அப்படின்னு நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் அது முட்டாள்தனம். உங்களுடைய கர்மாப்படி தான் எதுவாக இருந்தாலும் இங்கு நடக்கும். உங்களுக்காக அங்கேருந்து இறங்கி பெருசாக எதுவும் பண்ணிட மாட்டார். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், சில பேர் சொல்வதுண்டு, எதாக இருந்தாலும் சிவானந்த பரமஹம்சர் பார்த்துப்பார், வள்ளலார் பார்த்துப்பார். செய்கிற தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அவர் பார்த்துப்பாருன்னா, இப்படி நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு உங்களுக்கு தேவை என்பதற்காக அவர்கள் எல்லாம் அப்படி இறங்கி வந்துட முடியாது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றும் அளவிற்கு நல்லவர்களாக நல்ல தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த நல்லவர்களாகவும் நல்ல தன்மையிலும் நாம் நடக்கும் பொழுது தானாகவே அது நடக்கும். ஏனென்றால் அந்த உயிருக்கும் மனதிற்கும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. உங்கள் கர்மாவை நீங்கள் கரைத்தீர்களே, ஆனால் தானாகவே நீங்கள் உங்களுடைய பணி, நீங்கள் எது நடந்தாலும் நான் உண்மையே பேசுவேன், உண்மையில் வழியே நடப்பேன் என்று நீங்கள் தீர்மானமாக இருந்தீர்களேயானால் உங்களுக்கு பனி போல் தீமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஒரே நாளில் எல்லாம் விலகாது, வருடக்கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே வரும். இது ஒன்றும் மேஜிக்கில் டக்குன்னு உடனே எல்லா பிரச்சனையும் சரியாகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகும், படிப்படியாக தான் விலகும். எப்படி இந்த நிமிடமும் நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதோ நகர்த்தப்படுகிறதோ அப்படி தான் ஒரு மனிதனோட துன்பம் நகர்த்தப்படும். ஏதோ பல கோடியில் ஒருவருக்கு தான் திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம் வந்துவிடும். ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் 3 மாதத்தில் அப்படி வந்துடும். எல்லாருக்கும் அப்படி வந்துடாது. அது யதார்த்தமும் அல்ல. இந்த உலகம் உங்களை யதார்த்தமாக நகர்த்தி கொண்டு செல்லும். அப்படிங்கிறதுல நீங்கள் எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் அந்த இயற்கையின் நியதிகளுக்கு உட்பட்டே அவர்கள் நடந்து கொள்ள முடியும். அப்பாற்பட்டும் நடந்து கொள்வார்கள். ஆனால் எல்லாருக்காகவும் ஒவ்வொரு தடவையும் அவர் நடக்கணும்னா அவரோட நிலைமை என்ன ஆகிறது? எல்லாருமே அப்படி சொல்கிறீங்க. இப்போ இங்கே 1,00,000 பேர் இருக்கீங்கன்னா 1,00,000 பேருக்கும் 1,00,000 தடவை அவர் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போவாரா? அப்படிலாம் இல்லை. அது ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கும். அது உண்மையாக இருக்காது. நிதர்சனமான
உண்மையின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள், யதார்த்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நம்மளை ஒரு மேஜிக் மாரி நினச்சி வாழ முயற்சிக்காதீங்க. அது ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்காது, அது நடைமுறையில் இருக்காது, நடைமுறை வாழ்க்கையாக இருக்காது. நடைமுறை வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமாகவும் சில நேரங்களில் சுலபமாகவும் இருக்கும். அது நாம் நடந்து கொள்ளும், நாம் எடுத்துக்கொள்ளும் விதத்தை பொறுத்தது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் இந்த சமுதாயமும் இந்த போலி ஆன்மீகமும் ஒரு மனிதனுக்குள்ளார வியாபாரமாக படாத பாடுபடுத்துது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம், ஒரு அறிவுடைமையாக நீங்கள் இருக்கணுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே புத்திசாலிகள் தான். நான் ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி ஒரு மனிதனும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் அதுக்கு தகுந்தாற் போல் வாழ்கிறான் என்றால் இவன் எவ்வளவு பெரிய திறமையாளனாக இருப்பான். இந்த திறமையை நாம் நல்வழிக்காக பயன்படுத்த வேண்டும். அதேபோல் உண்மைக்காக பயன்படுத்த வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும். இப்படி நாம் வாழ்ந்தோமானால் வெற்றி என்பது நம் அருகில், மிக மிக அருகில் தான் இருக்குது. தோல்வி என்பது நம் தூரத்தில் இருக்கும். அந்த தோல்வியை முறியடிக்க வேண்டும் என்றால், தோல்வி அது நம்மள்கிட்ட வராமல் ஓடணும்னா நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு நல்ல குருவை பின்தொடர்ந்து நீங்கள் செல்ல வேண்டும். நல்ல ஒரு கைடு, நல்ல ஒரு வழிகாட்டியை பின்தொடரணும். ஏன்னால் போலி குருமாக பலவிதமான பொய்கள்லாம் சொல்லுவாங்க. இப்படி செய்ய உங்களுக்கு இது சரியாயிடும், இவர் காப்பாற்றுவார், இப்படி நடந்துக்கிறது, நான் வந்துடுவேன், அப்படி இப்படின்னு பலவிதமான கட்டுக்கதைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த வேதத்தில் இருக்கும் கட்டுக்கதைகள் மாதிரி திடீர்னு அங்கேருந்து சிவபெருமான் வருவார், திடீர்னு உங்களை காப்பாற்றி உங்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணி காப்பாற்றிட்டு போயிடுவார். இப்படி யதார்த்தமான உண்மை இப்படி நடப்பதே இல்லை. அதனால தான் அந்த புராணங்களை நீங்கள் நம்பக்கூடாது என்று அடிக்கடி எச்சரிப்பது. அந்த புராணங்களெல்லாம் சில கருத்துக்கள் இருக்குது, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அதை அப்படியே அந்த புராணம் சிவபெருமான் அங்கேருந்து வருவார், நான் ஆன்மீகத்தில் உத்ராட்ச கொட்டையை போட்டுட்டு பட்டையை போட்டுட்டு டெய்லி கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், சிவபெருமான் அங்கேருந்து வானத்திலேருந்து டக்குன்னு குதித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து காப்பாற்றிடுவார், எனக்கு நோயே வராது, நோய் வந்தாலும் சிவபெருமான் அங்கேருந்து குதித்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவார், எனக்கு ஒரு பணத்தில் ஒரு இடைஞ்சல் வந்துருச்சுன்னா அங்கேருந்து சிவபெருமான் குதித்து கூரையை பொத்துக்கிட்டு கொடுத்துருவார், யார் மூலியமாவது உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருவார் அப்படின்னு நம்பிக்கையை வைத்திருப்பது என்பது அறிவீனம். அப்படிலாம் நடக்காது. யதார்த்தமாக சிறுக சிறுக உங்களுடைய தன்மையை பொறுத்து தான் அது நடக்கும். யாராக இருந்தாலும் இதையெல்லாம் நிர்ணயிப்பது யார் என்று கேட்டீர்களேனால் உங்களுடைய கர்மாக்கள் தான் நிர்ணயிக்குது. இப்போ இறைவனோ இல்லை மற்ற குருமார்களோ அது நிர்ணயிக்கிறது இல்லை. நீங்கள் செய்த பாவம் அதற்கு தகுந்த தண்டனை, நீங்கள் செய்த புண்ணியம் அதற்கு தகுந்த பலன். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி தான் நடக்கும். ஆனால் எதற்காக எந்த தண்டனை, எதற்காக நாம் இதை அனுபவிக்கிறோம் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள இயலாது. அதில்தான் இந்த மனித கூட்டம் தடுமாறுகிறது. நான் எனக்கு இது மாதிரி ஒரு தண்டனை கிடைக்குன்னா அதுக்கு என்ன காரணம், நான் என்ன பாவம் செஞ்சதுனால எனக்கு இந்த தண்டனை கிடைக்குது அப்படிங்கிறத இந்த மறைமுகமான உண்மையை வச்சிருக்கிறார். இப்படி தான் இந்த இறைநிலை ஒரு மறைமுகமான ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த இறைவன் உங்களை இங்கே விளையாட்டாக விளையாடுறதுக்கு உங்களை அனுப்பிச்சார். இது ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன். இது மாதிரி இந்த வாழ்க்கையை விளையாட்டாக விளையாண்டுட்டு விளையாட்டாக இந்த உயிரை சமாதி நிலை அடைந்துட்டு இந்த உயிரை விட்டுட்டோ லெகுவாக வாழ்ந்துட்டு போகணும். இன்பமாக அன்பாக வாழ்ந்துட்டு லெகுவாக போகணும். ஆனால் நீங்கள் சீரியஸாக விளையாடுறீங்க. இங்கே அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிற அந்த தவறான ஒரு விளையாட்டு, அடுத்தவர்களை கெடுப்பது, இப்படி சீரியஸாகவே விளையாடுறீங்க.
பேராசைகளை வளர்த்து கொண்டு நான் இவ்வளோ பெரிய எனக்கு இடம் வேணும், ஒரு மாட மாளிகை வேண்டும். ஒருத்தவர் ஒரு அரண்மனையை கட்டிட்டார். அரண்மனையை கட்டி அரண்மனை மாதிரி வீடு கட்ட அவர் வாழ்ந்துட்டார். அவர்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு எந்த சத்தமும் கேட்காது. அவரவர்கள் அவரவர் ரூமில் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. கூட்டாக யாருக்கும் காதிலே கேட்கல. அவர் செத்துருக்க வேண்டியது. ஆனால் யதார்த்தமாக ஒருத்தவங்க வரக்குள்ளே இதை மாதிரி உடம்பு சரியில்லைன்னு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுனால அவர் தப்பிச்சார். அவர் யாருன்னா அந்த சிவாஜின்ற அந்த நடிகர். அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா, அரண்மனை மாரிலாம் வீடு கட்டாதீங்கடா, உறவுகளை எல்லாம் சேர்த்து வச்சு வாழுங்க, ஒற்றுமையாக வாழுங்க, பக்கத்திலே இருக்கிற மாதிரி வாழுங்க. இப்போ தான் இந்த வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்படி வாழ்வதனால் எந்த உங்களுக்கு நன்மையும் கிடைச்சிடாது. அதனால் உங்களுக்கு தீமை தான் கிடைக்கும். இப்போ அரண்மனை மாதிரி வீடு கட்டணும்னா அதுக்கு நம்ம உழைக்கணும். அந்த பேராசை வேண்டாம். ஏனென்றால் நாம் இடைப்பட்ட வாழ்க்கை தானே. நம்ம என்ன பண்ணிட போகிறோம்? ஒரு அதிகபட்சமாக ஒரு வயசுலேருந்து ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட போகிறோம். அதுக்கு தகுந்தாற்போல் ஒரு வீடு. ஒரு 5 பேர் வாழறதுக்கு ஒரு 1000 பேர் வாழற ஒரு வீடை கட்டுறது, 500 பேர் வாழற ஒரு வீடை கட்டுறது. அப்போ எவ்வளோ பெரிய மனித கூட்டம் வாழக்கூடிய அந்த இடத்தை அவன் அபகரித்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் அங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஒருத்தன் அவை சொல்லுவா, என்ன சொல்லுவான்னா, ஒருத்தன் 1000 கோடி வச்சுருக்கான் அப்படின்னா அவன் மிகப்பெரிய திருடன் என்று சொல்லுவார். ஏனென்றால் மக்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை, மக்களுக்கு உதவக்கூடிய அந்த பணத்தை பூமியில் வச்சு பூட்டும் அந்த மனிதன் திரும்பவும் அந்த பூமிக்குள்ளே செல்லப் போகிறான். அந்த காலத்தில் பூமியில் தான் புதைச்சி வைப்பாங்க. இப்போ மாதிரி பொட்டியில் வைக்க மாட்டாங்க. அந்த பூமியில் நீங்கள் புதைச்சி வைத்தீர்களேனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அந்த பூமிக்கு தான் நீங்கள் செல்வீர்கள் என்று அவை சொன்னான். அப்படி தான் இந்த வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கை முறையெல்லாம் இருக்குது. நான் பேசக்குள்ளே இதை கேட்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு இதமாக இருக்குது. ஆனால் இதை அப்படியே சடன் என்று மறந்துவிட்டு நீங்கள் வெளிப்புற சூழ்நிலையில் சிக்கி மீண்டும் அந்த சாதாரண வாழ்க்கைக்கு சென்று விடுகிறீர்கள். இது ஒரு பெரிய தாக்கத்தை, உங்களுக்குள் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண மாட்டேங்குது. அப்பப்பையும் உங்களுக்கு நீங்கள் சூழ்நிலையிலே சிக்கிக்கிட்டே இருக்கீங்க. டெய்லி போய் இந்த மனைவிகள் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் இந்த வெளிப்புற சூழ்நிலை காரணமாகவும் சமுதாய சிக்கலின் காரணமாக சிக்குண்டே இருக்கீங்க. இப்போ இதுலேருந்து விடுபடணும்னா பணக்கார ஏழைகள்லாம் எல்லாம் ஒற்றுமையாகி, அதிகபட்சமாக இந்த வித்தியார்த்திகளாவது ஒற்றுமையாகி, ஒற்றுமை உணர்வோடு ஒருத்தவங்க கொடுத்து பரிமாறி ஒரே இடத்துல ஒரு 100 குடும்பம் வாழணும், ஒரு 50 குடும்பம் வாழணும். ஒரே வீட்டில் ஒரு 50 பேர் வாழணும், ஆசிரமம் மாதிரி. அப்புறம் இன்னொரு வீடு, அதில் 50 பேர் ஒற்றுமையாக வாழணும். ஒரே இடத்துல சாப்பாடு, ஒரே நபர்களுக்கு கீழே வாழ்க்கை முறை, ஒரு சரியான கைடு, ஒரு சரியான அறிவுரை, டெய்லி வாரம் ஒரு முறை பிரசங்கம், ஒரு மாதம் ஒரு முறை நம்மளை சரிப்படுத்துவதற்கான, நம் துன்பங்களை களையெடுப்பதற்கான ஒரு கூட்டம். இப்படி இந்த வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் மாற்றுவதற்கு இங்கே நாம் செயல்படுவதில்லை. இங்கே செயல்பாடு குறைவாக இருக்குது. நம்ம கேட்குறோம், காதால் கேட்குறோம், தவிர இப்படி நடக்கணும் அப்படின்னு காலத்தை தாழ்த்தி கொண்டே போகிறோம். இப்படியே தாழ்த்தி கொண்டு வயசாகி கிழவனாகி ஒரு நாள் செத்துருவோம். அப்போ எதுவுமே நடக்காது. அப்போ இந்த செயல்பாட்டுக்கு வரணும். நம்ம இந்த செயல்பாடு இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சாப்பாடு எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாயால் பேசிக்கிட்டே இருந்தால் பசி ஆறாது. அங்கே போகணும், அந்த காய்கறியை வாங்கணும், அதை எடுத்து சமைக்கணும், அதுக்கப்புறம் நான் கையை எடுத்து சாப்பிட்ணும். அப்போ தான் பசி ஆறும். செயல்பாட்டுக்கு வந்தால் தான் நடக்கும், நடைமுறை நடக்கும். இல்லை என்றால் அது நடக்காது. இப்படி நாம் இந்த மனிதர்களை போலி ஆன்மீகம்
இந்த போலி ஆன்மீக வியாபாரத்திலிருந்து மக்களை மீட்பதற்கான நிறைய பதிவுகள், நிறைய காணொளிகள் போட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மக்களை மீண்டும் அந்த முட்டாள்தனத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான, அந்த வியாபாரத்தில் சேர்ப்பதற்கான ஒரு கூட்டம் அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அப்படி முயற்சி பண்ணும் அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அதில் நான் ஒரு சாதாரணமாக சொல்கிறேன். அதை 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்கான். இப்போ நம்ம காணொலியை 50 பேர் தான் பார்க்குறாங்க, இல்லை ஒரு 100 பேர் பார்க்குறாங்க. இப்போ இந்த 100 பேர் தானே இதை கேட்க முடியும், இந்த செய்தியை. அது 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்கான். அங்கே 1.5 லட்சம் பேரும் அந்த முட்டாள்தனமான வாழ்க்கைக்கு தான் மாறுவான். அதில் 1 லட்சம் பேராவது மாறுவான். ஆனால் அந்த 1.5 லட்சம் பேரும் அதை கேட்டுக்கிறான்ல, உண்மைன்னு கேட்டுக்கிறான். ஆனால் உங்களுடைய அறிவு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? யதார்த்தமான உண்மைக்கு நோக்கி நீங்கள் ஏன் பயணம் பண்ண மாட்டேறீங்க, யோசிக்க மாட்டேறீங்க? நான் மட்டும்தான் இப்படி சொல்கிறேன்னா அப்படின்னா, நிறைய நூல்களை பாருங்கள், பார்த்தீர்களேன்னா உங்களுக்கு உண்மை புரியும். நீங்கள் அதன் வழி நடக்கலாம். நிறைய மகான்களை நூலை நீங்கள் வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.